என் குருநாதர் முதல்வர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இப்ப நம்ம தாரதோஷமுள்ள ஜாதகத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்ங்க. தாரதோஷம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 1, 2, 7, 8 சுத்தமா இருக்கணும்ங்க. அப்போ லக்னம் 1, 1, 2 லக்னம்ங்கிறது 1ஆம் இடம். அடுத்து 2ஆம் இடம் 7, 8 சுத்தமா இருக்கணும். இதுல பாப கிரகங்கள் இருந்ததுன்னா, திருமணம் லேட் ஆகறக்கு சந்தர்ப்பம் உண்டுங்க. அப்போ ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப நேரம் காலம் கடத்தி ஒருத்தர் திருமணம் ஆகுதுன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி உட்காருவாரு. இப்ப பொதுவா மேச லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. துலாம்ல இருக்காரு. அப்ப அவர் துலாம்ல உச்ச பலத்துல இருப்பார். அப்ப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னா, தார தோஷத்த குடுப்பாரு. ஆனா அந்த சுக்கிரன் தாரதோஷம்னா லேட் ஆயி திருமணம் நடக்கிறதுங்க. அதே மாரி பார்த்தோம்னா, தாரதோஷமா இல்ல இருதார தோஷமா அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, அந்த 7 கூடிய சுக்கிரன் சர ராசியில உட்கார்ந்தாருன்னா, இருதார தோஷம் ஏற்படுங்க. அவரு கூட யாராச்சும் கூட்டு கிரகங்கள பார்த்தோம்னா, செவ்வாய்ங்க, சூரியன் இந்த மாரி கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்து, அந்த இடத்துல பகை, நீச்சம் இல்லாம இருந்தாங்கன்னா, ஒரு தார அமையுங்க. அவரு அங்க பகை, நீச்சம் அடைஞ்சிருந்தாங்கன்னா, ஒரு தார அமையுங்க. அந்த இடத்துல அவர் நட்பு, சமம் இப்படியெல்லாம் எடுத்தாங்கன்னா, அவங்க கூட எத்தன பேர் சேர்றாங்களோ, அத்தன திருமணம் நடக்குங்கிறது ஜாதகத்தோட விதிங்க. அப்ப 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தாருன்னா, தாரதோஷத்த குடுத்து 7 கூடையவர் சரத்தில் நிக்கில் இருதார தோஷத்த குடுப்பாங்க. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற சனியோட 7ஆம் இடத்துல சனி திக்பலம் எடுப்பாருங்க. குரு லக்னத்துல திக்பலம் எடுப்பாரு. புதன் லக்னத்துல திக்பலம் எடுப்பாரு. சூரியனும், செவ்வாய் 10ல திக்பலம் எடுப்பாங்க. சந்திரனுமும், சுக்கிரனுமும் 4ல திக்பலம் எடுப்பாருங்க. அப்ப சனி பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 7ல திக்பலம் எடுப்பாரு. அப்ப இந்த 7ஆம் இடத்த நசிப்பாரு. அந்த 7ஆம் இடத்த நசிச்சாருன்னா, கண்டிப்பா திருமணம் தடையாயி, லேட்டாயி மேரேஜ் பண்றதுக்கு உண்டு. 7 கூடயும் பலம் பொருந்தினார்னா, உடனே திருமணம் நடக்குங்க. ஆனா அதே சமயத்துல இந்த 7ல சனி நின்னாருன்னா, அதே மாரி லக்னத்துக்கு 7ல இருக்கிற சனியோ, அல்லது சுக்கிரனுக்கு 7ல சனியோ, சந்திரனுக்கு 7ல சனியோ இருக்கிற மாரி ஜாதகத்த சேர்த்துனீங்கன்னா தான், அவங்க வாழ்க்கை இல்லறங்கிற வாழ்க்கை பழுதில்லாம போகுங்க. இப்படி இல்லாம சேர்த்து வச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா இருதார தோஷம் குடுப்பாருங்க. பொதுவா பெண்கள் ஜாதகத்துல சூரியனும், செவ்வாயும் கூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. "இடு செவ்வாய் கதிர்கோடி எங்கே நின்றாலும் அப்பெண் இளம் வயதிலேயே அமங்கலி ஆவாள்ன்னு" ஒண்ணு இருக்குங்க. அப்ப சூரியனும், செவ்வாயும் சேர்ந்து சனி பார்த்தாருங்கன்னா, கண்டிப்பா இந்த பாடல் எடுபடும். 12 "இடு செவ்வாய் கதிர்கூடி எங்கே நின்றாலும்" அதாவது 12 கட்டத்துல எங்க நின்னாலும் சரிங்க. அவங்களுக்கு பெண்களுக்கு 40 வயசுக்கு 40 வயசுக்குள்ள அவங்களோட அவங்களுக்கு அதாவது தன்னோட கணவனுக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தங்க. அதே மாரி 1, 2, 7, 8ல ராகு, கேது இருந்தாருன்னா, அது சர்ப்பதோஷமுள்ள ஜாதகம் தான். சர்ப்பதோஷம் இருக்கிற ஜாதகத்த, சர்ப்பதோஷம் இல்லாத, நாகதோஷம் இல்லாத ஜாதகத்த சேர்த்துனீங்கன்னா, வம்பு தான் வருங்க. அப்ப இந்த ராகு, கேது இருக்கிற ஜாதகத்துக்கு, ராகு, கேது இருக்கிற மாரி ஜாதகத்த சேர்த்தணுங்க. சுக்கிரனுக்கோ, சந்திரனுக்கோ, லக்னத்துக்கோ இருக்கிற மாரி பார்த்து சேர்த்துட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கை பழுதில்லாம இருக்குங்க. வணக்கம்.